எக்ஸாம்ஸ் பக்கமா வந்துருச்சு. ஒரு ப்ராப்பரான ஸ்டடி டைம் டேபிள் பார்க்கலாமா? கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 6 மணிக்கு எழுந்திருச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல ஃபேஸ் வாஷ் பண்றது, பிரஷ் பண்றதுன்னு ரெஃப்ரெஷ் ஆகிருங்க. கரெக்டா 6:10க்கு படிக்க உட்காருங்க. இதுதான் கரெக்டான டைம். ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா உங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அகைன் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்நாக்ஸ் ஒரு பிடி பிடிங்க. அப்புறமா நீங்க விரும்புற விஷயம் எல்லாமே பண்ணுங்க. டிவில கார்ட்டூன் பாக்குறது, மொபைல் யூஸ் பண்றதுன்னு. கண்டிப்பா வீட்லயே இருக்காம வெளியே ஃப்ரெண்ட்ஸோடையும் போயிட்டு விளையாடிட்டு வாங்க. சரியா? ஒரு 6:30க்கு உங்களோட ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6:30 to 7:30 உங்களோட ஹோம் ஒர்க் முடிக்க டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்க டைம்ல தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ்னு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை ப்ரையாரிட்டியா வச்சு படிங்க. எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா படிச்சதை ரிவைஸ் பண்ண மறந்துடாதீங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு 10க்குலாம் தூங்க போயிருங்க. அடுத்த நாள் சேம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி எந்தெந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல ஸ்டடி ரொட்டீனை நான் பின் பண்றேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.